ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம 2025ல் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 11 ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துடலாம். 2025 ஜான்வரியிலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் மருந்தகம் திட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது February 24, 2025 சென்னையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா 1000 மருந்தகங்கள் திறக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதன் மூலமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கொடுக்கணும், மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரிக் மெடிசின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லா மெடிசின்ஸுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து வெளியே நம்ம 70 ரூபாய்க்கு வாங்குகிற மெடிசினை இங்கே வந்து ஒரு 11 ரூபாயில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மருந்தகம் அமைக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மருந்துக்குமே 75% வரைக்குமே தள்ளுபடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒவ்வொரு மெடிசனை பொறுத்து இந்த தள்ளுபடி கொடுப்பாங்க. ஸோ இந்த மருந்தகங்கள் அமைக்கிறதுக்கு அவங்க டி ஃபார்ம் இல்லை பி ஃபார்ம் ஏதாவது வந்து படிச்சிருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி அதில் ஒரு 3 இயர்ஸ் வந்து அவங்க அந்த மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிறத ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதை அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இது மக்களுக்கும் பயன்படணும், அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ டி ஃபார்ம் பி ஃபார்ம், ஸோ அந்த மாதிரி அவங்களையும் ஆண்டர்ப்ரனராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ இது ஜூலை 15, 2025 கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களோட குறைகளை அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு நேரடியாக கேட்டு அரசு சேவைகளை விரைவாக வழங்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10,000 சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிறது நடத்த இருக்காங்க. ஸோ ஜூலை 15லேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு 10,000 முகாம்கள் நடத்தப்பட இருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த முகாம்களில் வாங்குறாங்க இல்லையா அப்ளிகேஷன்ஸ், ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மேலே 45 டேஸ்க்குள்ளே சொல்யூஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படும். ஓகே, அப்போ ஜூலை 15 அப்படிங்கிறது என்ன தினம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து August 2, 2025 சென்னை மயிலாப்பூரில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களை தேடி சென்று முழு உடல் பரிசோதனை செய்யும் திட்டம் தான். ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தொற்றா நோய்களான இந்த சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிற நோய்களுக்கு மக்களை வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து அதை செக் பண்ணி மெடிசின்ஸ் கொடுக்கறது வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். ஸோ அது August 5, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது மக்களை தேடி போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத பண்ணி, ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பிற்பகலுக்குள்ளேயே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அப்படின்னாலும் அதுக்கான மேல் சிகிச்சைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்வரின் தாயுமானவர் திட்டம். ஸோ இது August 12, 2025 தொடங்கப்பட்டிருக்கும். எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டை அப்படிங்கிற பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வீட்டுக்கே போயிட்டு அரிசி, சர்க்கரை இந்த மாதிரியான ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்கிற திட்டம் தான் முதலமைச்சரின் தாயுமானவர் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த வயது முதிர்ந்தவர்கள் இந்த கேட்டகரியை பார்த்தோம் அப்படின்னா 70 வயசுக்கு மேலப்பட்ட சிட்டிசன்ஸ். ஓகேவா? சூப்பர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடு தேடி கொண்டு போய் கொடுப்பாங்க. இதில் வந்து அதுக்கான வாகனங்கள் எல்லாம் வச்சு, ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி வச்சு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதே மாதிரி ஒரு திட்டம் ஆல்ரெடி வந்து கர்நாடகாவில் இருக்கும். ஸோ அந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 75 வயதுக்கு மேற்பட்ட வயது முதிர்ந்தவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் அந்த ரேஷன் பொருட்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த திட்டம் வந்து கர்நாடகாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முதல்வரின் தாய்மானவர் திட்டம் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுத்தப்படும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அகல்விளக்கு திட்டம். ஸோ August 9, 2025 கீரமங்கலம் அப்படிங்கிற பிளேஸ் புதுக்கோட்டையில் இருக்குது, அங்கே வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற பெண் மாணவர்களுக்காக. ஓகேவா? ஸோ
பெண் மாணவர்களுக்காக அவங்க வந்து இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லா பிள்ளைங்கக்கிட்டேயும் அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும், ஸோ சைபர் பாதுகாப்பு இது பற்றியெல்லாம் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக, ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு படிக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை எப்படி சேஃபாக பயன்படுத்தலாம் அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறது தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கேட்கலாம். அடுத்தது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19, 2025 சென்னையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யாருக்கானது அப்படின்னா முன்னாள் படை வீரர் நலனுக்கானது, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கானது தான். இந்த திட்டத்தின் மூலமாக முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்குறதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வங்கிகள் மூலமாக கடன் அப்படிங்கிறது பெற முடியும். அண்ட் தொழில்களுக்கு வழங்கப்படக்கூடிய கடன் தொகையில் 30% வந்து மூலதன மானியமாகவும் மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வந்து வட்டி மானியமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படுது. ஸோ அமௌண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாள் படை வீரர்களோட விதவை மனைவிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அப்புறம் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களோட கைம்பெண்கள், ஸோ அவங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா 55 அது வரைக்கும் இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள். அதே போல் முன்னாள் படை வீரர்களோட திருமணமாகாத மகள்கள், மகன் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் விதவையர்களின் திருமணமாகாத மகள்கள், மகன்கள் ஆகியோருக்கு வயது வரம்பு 25. ஸோ இது வரைக்கும் இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம், இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திறன் அப்படிங்கிற திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 24, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திறன் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் அப்படிங்கிறது தான் திறன், ஓகேவா. ஸோ அவங்களோட அந்த அகாடமிக்கல் ரிலேட்டடாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ அதுதான் திறன். ஸோ 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஓகேவா. இந்த 3 சப்ஜெக்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா பள்ளி கல்வித்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். ஸோ இதுவும் ஜூலை 2025 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். அதாவது 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட மொழி கணித திறன் மேம்பாட்டுக்காக. ஸோ இதிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ஏஐ, அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ், ஆன்லைனில் எப்படியெல்லாம் இது பண்ணுறது, ஸோ அது மாதிரியான எல்லா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது திறன் திட்டம் அப்படிங்கிறது 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம் ஜூலை 1, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா இளைஞர்களுக்கு தொழில்துறை சான்றிதழோடு பல்வேறு துறைகளிலும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சிகள் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ பயிற்சியின் போது அவங்களுக்கு மற்ற செலவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக 12,000 ரூபா ஸ்டைஃபண்ட் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் 18லேருந்து 35 வயசுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கணும். ஸோ ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அந்த திட்டம் தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது கலைஞர் கைவினை திட்டம். ஸோ இது வந்து ஏப்ரல் 19, 2025 குன்றத்தூரில், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான தகுதி உடையவர்கள் பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேற்பட்டவங்க. ஸோ இதில் வந்து இந்த கைவினை தொழில்கள் ஒரு 25 தொழில்கள் அப்படிங்கிறது பட்டியலிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த தொழில்களில் மினிமம் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த திட்டத்துக்கு கீழே கடனுதவி அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ லாஸ்ட் 5 yearsல சுய
சுயதொழில் அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திட்டங்களில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மானிய பலன்களை பெற்றிருந்தால் அவங்க வந்து அதை ஆல்ரெடி திருப்பி செலுத்தி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கான மானியம் கடன் தொகையில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000, அதாவது 25% அப்படிங்கிறது மானியமாகவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற மாதிரி விஸ்வகர்மா அப்படிங்கிறது சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அது வந்து செப்டம்பர் 17 கொண்டு வந்திருப்பாங்க 2023. ஸோ அதில் வந்து 18 வகையான தொழில்கள், கைவினை தொழில்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 தான். ஓகேவா, நமக்கு 35 வச்சுருப்போம். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் அதுக்கான கம்பேரிசன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம். ஸோ இது நேற்றே வீடியோவில் பார்த்துருப்போம். செப்டம்பர் 15, 2022 ஃபஸ்ட்டாக மதுரை ஆதிமூலம் ஸ்கூலில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1லேருந்து 5th வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இது. அடுத்தது ஆகஸ்ட் 25, 2023 திருக்குவளையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து வச்சு இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஜூலை 15, 2024 திருவள்ளூரில் இருக்கக்கூடிய கீழச்சேரி பள்ளியில் வச்சு இதை வந்து ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஆகஸ்ட் 26, 2025 சென்னை மயிலாப்பூரில் புனித சூசையப்பர் பள்ளி, ஓகேவா, அங்கே வச்சு தான் இதை நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறது. அண்ட் இதன் மூலமாக இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வியில் வந்து இடைநிற்றல் அப்படிங்கிறது 0% இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர்ட் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ திருநங்கைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2019. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி 2025 அப்படிங்கிறத தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தமிழ்நாடு திருநங்கையர்களுக்கான கொள்கை. ஸோ திருநங்கையர்களுக்கான கொள்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் திருநங்கையர்களுக்கான வாரியம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, நல வாரியம் 2008 ஏப்ரல் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் பார்த்துருப்போம். ஸோ இவங்களுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறதெல்லாம் வழங்கப்படுது. 40+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுப்பாங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, இப்போ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் டெலகிராமில் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் 2025 இது வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கிற முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.